ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட என் ஆவியானவர் ஆவியில் காண்பிக்கிறது என்னதென்றால், அநேகருடைய தொழிலில் ஆசீர்வாதமே இல்லாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கிறத என் ஆவியானவர் காண்பிக்கிறார். எனக்கு இந்த தொழில் செய்வதுக்கே எனக்கு பிடிக்கலை, இந்த வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கலை, எனக்கு பிரியமே இல்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட நிலைமையோடு தானே இருந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தை எது தெரியுமா? உன் தொழிலில் ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய வார்த்தை எவ்வாறாய் பார்க்க முடிகிறது? நீ கையிடும் எல்லா வேலைகளிலும், நீ எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, சொந்த பிஸ்னஸ் செய்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு தின கூலி செய்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வசனம் என்ன வாசிக்கிறோம்? எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் சொல்லல, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தருகிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு கட்டளையாக தந்திருக்கிறது. இது ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில், நீங்கள் நினைக்கலாம் எங்கள் ஊர் ஒரு சிறிய கிராமம் என்ன நினைக்கலாம், அவ்வளவு மக்கள் தொகையெல்லாம் பெரிய கிடையாது, இங்கேருந்து எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ண, இந்த பிஸ்னஸில் எப்படி லாபத்தை நம்ம பெற என்ன நினைக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இடத்தை மாற்றினா ஆசீர்வாதம் நினைக்கக்கூடாது. இடத்தை மாற்றியும் கூட எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பிஸ்னஸே இல்லாமல் என்ன செய்யறாங்க, அந்த ஊரை விட்டே காலி பண்ணினவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இடம்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இடத்தை விட உங்கள் தேவனை பாருங்கள், உங்களை ஆசீர்வதிக்கிறவரை பாருங்கள், உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கிறவரை பாருங்கள். அவர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் தேவனாக இருக்கிற கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் தாங்க ஆசீர்வதிக்க முடியும். நம்ம வேலை செய்கிறது நிமித்தம் நமக்கு என்ன செய்யலாம்னு தெரியுமா? கூலி கிடைக்கலாம், நம்ம வேலை கேட்ட கூலி கிடைக்கலாம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது பரலோகம் நமக்கு தருவது. வருகிறதான வருமானத்தை நம்ம கையில் தங்க வைக்கிறார் பாருங்க, இது தாங்க ஆசீர்வாதம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் கைட்டு செய்கிறதான வேலையில் வருமானம் வருது, அது வீண் செலவு, மருத்துவமனைக்கே போயிடுது. மருத்துவமனையில் போய் கடனோடு கூட வாழ்கிற அனுபவம் தான் காணப்படுகிறது. ஆசீர்வாதம் இல்லை. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறது போதும் என்று என்ன செய்யுங்கள், நினையுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா பண ஆசை வரக்கூடாது. இன்றைக்கி பண ஆசை வருதுனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை. நன்றாய் விளங்கி கொள்ளணும். நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் முதலிடம். வேலைக்கு முதலிடம் கொடுத்துடக்கூடாது, குடும்பத்துக்கு முதலிடம் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? முதலிடம் கொடுத்து பார்க்கணும். அது மாத்திரமல்ல, தொழிலில் ஆசீர்வாதம் உண்டாகிறதுக்கு 2வது என்ன செய்யணும் தெரியுமா? உண்மையாக உழைக்கணும். நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது. யாரிடத்துலையும் அநியாய சம்பாத்தியம் ஒன்றுக்குமே என்ன செய்யாது, உதவாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாக உழைங்க, ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, உண்மையாய் உழைக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய உழைப்பில் தேவனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இன்னைக்கு அநேகர் வருகிற வருமானத்தை தனக்கென்று என்ன செய்து விடுகிறார்கள்? வைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தரை கனம் பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுக்கணும். அநேகர் தசம பாகம் கொடுக்கறது கிடையாது, கர்த்தரை கனம் பண்ணுகிறது கிடையாது. அப்புறம் எப்படி உங்கள் தொழில்
தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எந்த வருமானத்தை தந்தானோ கர்த்தருக்குரியதை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். நான் சபைக்கு கொடுக்குறேன், நான் பாஸ்டருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. அது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருக்குன்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாய் கொடுத்து பாருங்கள். தேவன் உங்களுடைய தொழிலை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் ஆசீர்வதிக்கிறவரா? இல்லை, ஆவிக்குரிய காரியத்தையும் ஆசீர்வதிப்பார். அதே போல் நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய முயற்சி எல்லாவற்றிலையும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். எனவே இன்றைக்கி கேட்ட வார்த்தையின்படியே உபாகமம் 28:8 மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர் அவர் இருக்கிறார். எனவே உங்களுக்கு இன்றைக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி போய் நிற்கிறார்கள். அனைவரே அநேக வறட்சிகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இயலாதபடி காணப்படுகிறார்கள். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி. உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அதுக்குரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.